சரியான வழியில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்தித்தாலும் மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கிறதுக்கு வந்து வழி என்ன அப்படின்னா குரு காட்டக்கூடிய வழியில் பயணிக்க வேண்டியது தான். ஸோ அந்த வகையில் குரு உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறதுனால இந்த 7.5 சனியை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய குரு பகவான் பாக்யநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவானுடைய இன்னொரு வீடான மீன ராசியில் தான் சனி வந்து அமர போகிறார். அந்த மீனம் தான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம். ஸோ அந்த குருவோட வீட்டில் அமரக்கூடிய சனி வந்து அவருக்கு இயல்பாகவே ஒரு சுபத்துவ தன்மை வந்துடும். இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி அங்கே அமர்றதுனாலே கெட்டது செய்ய மாட்டாரானா அப்படி இல்லை. அது சுப விரயங்களை கொடுப்பார். விரயங்கள் கண்டிப்பான முறையில் இருக்கும். அது சுப விரயங்களாக இருக்கும். ஏன்னா அது சுபரோட வீடு அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து சனி வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து 10, 11க்கு அதிபதி, தொழிலுக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. அந்த வகையில் அவர் வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றது 10, 11, 12ஆம் இடத்த வழியிலேருந்து நமக்கு ஆதாயங்கள் அப்படின்றது 12ஆம் இடன்றது வந்து நம்ம வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கிறது, தொழிலில் வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா தொழிலை வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அது போக